நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் விகேபுரம் பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர் சிவகுமார் வழங்கக்கூடிய விவரங்களை கேட்கலாம். நெல்லை மாவட்டத்துல புறநகர் பகுதியான விகேபுரம் அப்படிங்கிற பகுதியில பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்துட்டு இருந்த விற்ற 3 நபர்களை தற்போது போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்தோட புறநகர் பகுதியான விக்ரமசிங்கபுரம் அப்படிங்கிற பகுதியில உள்ள பள்ளி ஒன்றுல வச்சு மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யறதா சொல்லி தகவல் கிடைக்குது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா போலீசார் அங்க விரைந்து போறாங்க. விரைந்து போற நிலையில அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து, அதாவது ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க அங்க இருக்க பசங்க கிட்ட. அது இதனை பார்த்த உடனே என்ன பண்றாங்கன்னா போலீசாரை பார்த்த உடனே என்ன பண்றாங்க, அவங்க பயந்து ஓடுறாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போலீசார் கையில மாட்டிக்கிறாரு. அதனை அடுத்து அவர் பிடிச்சி மேலும் விசாரணையில் ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா சந்தோஷ், அதே மாதிரி அவரோட நண்பர் நம்பிராஜன் ஆகியோரும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்தோட புறநகர் மற்றும் நெல்லை மாவட்டத்தோட மாநகர் பகுதியில் அதிக அளவுல கஞ்சா புழங்குறதா ஏற்கனவே பல்வேறு கட்டங்கள்ல குற்றச்சாட்டு எழும்பிட்டு இருந்தது. இந்நிலையில மாவட்டத்தோட புறநகர் பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் அருகிலேயும் அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கே கஞ்சா விநியோகம் செஞ்சு அதன் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்துக்குள்ள ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட கிலோ, அதாவது 30 கிலோவுக்கு மேல கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில தற்போது பள்ளிகளின் அருகிலேயே விற்கக்கூடிய ஒரு அவல சூழ்நிலை தற்போது நிலவிட்டு இருக்குது. இதை எடுத்து பாத்தீங்கன்னா மாவட்ட காவல்துறை தரப்புல பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவித்தாலும் இன்னும் அங்கும் இங்குமாக தொடர்ச்சியாக தற்போது கஞ்சா விற்பனையானது நடைபெற்று இருக்குது. மாவட்டந்தோறும் முழுமையாக சோதனை செய்யப்படணும் அப்படிங்கறதா இங்குள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.